இன்றைக்கி லெமன் கிராஸ் டீ போடுறதுக்காக மாடி தோட்டத்துலேருந்து கொஞ்சம் லெமன் கிராஸ்லாம் பறிச்சிருக்கேங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வச்சு 3 மாதம் தான் ஆகுது. 2 செடி தான் வச்சேன். நல்ல புதர் மாதிரி வந்திருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா காஞ்ச இலைகளுமே போடலாம். இதை பறிக்கும் போதே அப்படியே எலுமிச்சம்பழம் வாசனை நல்லா சூப்பராகவே வருதுங்க. இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு டீ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வைக்கும் போது கிச்சன் முழுக்க அப்படியே லெமனோட ஃப்ளேவர் தாங்க நிறைய இருந்தது. இதை வடிகட்டிட்டு இதோட தேன் கலந்து அப்படியே குடிக்கலாம். டீ தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சமாக டீ தூள் ஆட் பண்ணி அதை வடிகட்டி அதோட தேன் கலந்து குடிக்கலாம். நம்ம சாதாரணமாக பால் டீ போடுவோம் இல்லையா, அதுலேயுமே நம்ம இதை கொஞ்சம் போட்டு குடிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க தேன் கலந்து குடிக்கலாம். இல்லை எனக்கு இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க நாட்டு சக்கரை கலந்து குடிக்கலாம். இது பசங்களுக்காக நான் டீ தூள் போடாமல் 2 கப் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் டீ தூள் போட்டு ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு சிலர் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பால் டீ எடுத்துக்காமல் டெய்லி லெமன் டீ எடுத்துக்கிறது வழக்கத்தில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த லெமன் கிராஸ் டீ எடுத்து பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நாள் பூரா சுறுசுறுப்பாகவும் எனர்ஜியாகவும் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.